வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது cloud egg salad எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி 7 ரெசிபிஸ் இதோட போட்டிருக்கோம். போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் 2 பேத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி. அந்த 7 ரெசிபிலேருந்து ஏதாவது ஒரு ரெசிபியை சூஸ் பண்ணி எல்லா ரெசிபியுமே கலெக்டிவாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக எடுக்கிற டிஃபன் ஐட்டம்லேருந்து அதுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம சாலட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி பொரிய விட்டுக்கோங்க. இது கூட 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3-4 வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பக்கத்தில் மாற வரைக்கும் நல்லா வதங்கணும். இதில் இப்போது 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீர் காய்கறிகள் டெய்லி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட, வெயிட் லாஸ் ஈஸியாகவும் பண்ணலாம். இப்போ 3/4 பதத்துக்கு முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட எந்த கீரை வேணாலும் நம்ம சேர்த்து செய்யலாம். இது மணத்தக்காளி கீரை நம்ம சேர்த்துக்கிறோம். கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது நம்ம எக்கு கூட சேர்த்து சாலடாக சாப்பிடும்போது நமக்கு எக்கில் இருக்கிற புரதச்சத்தும் கீரையில் இருக்கிற இரும்பு சத்தும் ரெண்டும் சேர்ந்து ஹீமோகுளோபினாக நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகும். அது ரொம்ப நல்லது. இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம். ஓப்பன்லேயே வச்சு வேக விடுங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம வெயிட் மட்டும்தான் லூஸ் பண்ணணும், நியூட்ரிஷன்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பெஸ்ட் வே சாலட் ரெசிபீஸ் தான். அந்த மாதிரி பேசிஸில் தான் நம்ம சேனலில் நம்ம வெயிட் லாஸ் ரெசிபீஸ் போட்டுட்ருக்கோம். இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இது நம்ம ரெகுலராக செய்கிற பொரியல் டைப்பில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ கீரை, முள்ளங்கி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது கூட தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்து இறக்கி வச்சிடலாம். சாலடுக்கு ஒரு ஐட்டம் தயாராகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதே பேனில் வேக வச்சுக்கலாம். மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே போதும். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். மஷ்ரூம்லேயே நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. மஷ்ரூம் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். எந்த வெரைட்டிஸ் கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 5-10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். இப்போ 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. மஷ்ரூமே தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போது இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணும். மஷ்ரூமில் பி விட்டமின் நிறையா இருக்குது, லோ கலோரிஸ், ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சுண்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு மஷ்ரூம் கிடச்சிரும். மஷ்ரூம் தயாராகிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள்ட் எக் செஞ்சிடலாம். தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா எக்கெல்லாம் ஹாஃப் பாயில் மாதிரி ஆயிரும். ஸ்க்ராம்பிள்ட் எக்காக நம்மளுக்கு செய்ய வராது. இப்போ 4 எக்கை நம்ம உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம். 2 பேர்த்துக்கு தகுந்த மாதிரியான சாலட் இது. 2 பேர்த்துக்கு 4 எக் யூஸ் பண்ணலாம். 4 எக்கையும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. ஒரு க்ளவுட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் எக்கு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வேலை முடியும். இது நார்மலாக பாத்திரத்தில் கூட பண்ணலாம், ஆனால் எக் அடி பிடிச்சிரும், அதனால் எக்கு வேஸ்ட் ஆயிரும். நம்மளுக்கு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே. நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா எக் டெய்லியுமே எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு, எக்கு நல்லா வெந்து தயாராகிடுச்சு.
ஆப்ஷனல் சீஸ் துருவி போட்டுக்கோங்க. சீஸ் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ க்ளவுட் எக் தயாராகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் சாலட்ஸை அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த சாலடில் எல்லா விதமான சத்துக்களும் அடங்கியிருக்கு. மஷ்ரூம்ஸ், கீரை, முள்ளங்கி, எக், கொஞ்சம் பச்சை காய்கறிகள், லெட்டஸ், கேரட், தக்காளி எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வேலை நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.